இன்று நம் தாய் திரு அவையானது திருத்துதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு இவர்களின் திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தூய பிலிப்பு நத்தனேலை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இவர் வழியாக புற இனத்தார் இயேசுவை கண்டனர். தூய யாகப்பர் கன்னிமரியாளுக்கு நெருங்கிய உறவினர். நற்செயல்கள் வழியாக இறைவனை அடைய வழிகாட்டியவர். இன்றைய வாசகங்கள் தந்தையாம் கடவுளிடம் பற்றுக்கொண்டு ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றன. இறைவனின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்து நிற்க வேண்டும். நற்செய்தியின் மீது உறுதியாக பற்றுக்கொண்டு வாழும்போது நாம் மீட்படைவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு, வழியும் உண்மையும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை, என்னை அறிவோர் தந்தையை அறிவர், என்னுள்ளிருந்து செயலாற்றுபவர் என் தந்தையே, நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார் என்று கூறுகிறார். யாரும் காணாத கடவுளை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவரை காண்பது தந்தையை காண்பது ஆகும். நம் கண்களுக்கு புலப்படாத இறை தந்தையை இயேசுவில் காண நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவே இறை தந்தையின் முழுமையான வெளிப்பாடு. பரிவு, பாசம், பெருந்தன்மை, மன்னிப்பு, உண்மை, நீதி, உலகு சாரா நிலை, நிலைவாழ்வு போன்ற அனைத்து நலன்களையும் இயேசுவிடம் நாம் காண்கின்றோம். இவை அனைத்தையும் தந்தையிடம் கண்ட இயேசு அவற்றை தன் வாழ்வில் வெளிப்படுத்தியது போல் நாமும் நற்செய்தியின் விழுமியங்களை, இயேசுவின் மதிப்பீடுகளை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவோம். இயேசுவின் சீடர்களாவோம். நம் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொண்டதை வாழ்வாக்கும்போது நாமும் மறு கிறிஸ்துவாக மாறுவோம். ஆமேன்.